உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அசோக், நல்ல வேலை நீங்க வந்துட்ட. நான் இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து வெளியே போகவே முடியாதா? யார் பேசுனது? இந்த ராத்திரி நேரத்துல இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இங்க மனுஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இங்க யாராந்தா எனக்கு என்ன, இந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இனி இந்த இடத்துல இருக்க மாட்டேன், ரொம்ப தூரத்துக்கு போயிடுறேன். ஐயோ, ஓ காட், அவன் இந்த கேட்டை மூடிட்டானா நான் அப்புறம் உள்ள மாட்டிப்பேனே. நாளைக்கு காலையில ராதாவோட பொணத்தோட நானும் கிடைச்சேன்னா நேரா ஜெயிலுக்கு தான் போவேன். மோகன் எனக்கு எப்படியும் கிடைக்கல, அப்போ எனக்கு இனிமே ஜெயில் வாழ்க்கை தான் போல இருக்கு. அட கடவுளே, இது என்ன சோதனையா இருக்கு? அதுவும் நான் வர்ற 8 மணிக்கா வரணும். நான் 8 மணிக்கு தானே செத்து போனேன், அதனாலதான். என்னை விட்டுடு, இந்த கதவை மட்டும் சாத்த விட்டுடு. ஐயோ விட்டுடு.
மாட்டிக்கிட்டேன். நான் 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 பேய் இல்ல. நான் ராதா. நான் பேய் இல்ல, ராதா மோகன். என்ன காப்பாத்துங்க. அது பேய பிசாசோ, அது இங்க வரதுக்குள்ள நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். அதுக்கு முன்னாடி அந்த கதவை இருக்க சாத்திட்டு அப்புறம் தான் ஓடணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, காக்க காக்க தடையறு காக்க, பாக்க பாக்க பாவம் குடிபட, சூழலும் பெருமகை அகல, வல்லம் பூதம் பல்லாட்டிக்கு பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முடியும், தொல்லைப்படுத்தும் புலக்கட பேயும், அடியேனை கண்டால் அலறி ஓடிட. குஷி, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. நான் என்னோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. நான் அவங்கள சந்திச்சதே கிடையாது. அம்மானா எப்படிலாம் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க லவ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கும் அம்மா வேணும்னு நான் டெய்லியும் ப்ரே பண்ணுவேன். ராதா எனக்கு கடவுள் கிருஷ்ணா கொடுத்த கிஃப்ட். ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா என்னோட பிரேயரை கேட்டுட்டாரு. ராதாவை என்னோட அம்மாவா மாத்தி அனுப்பிட்டாரு. ராதா என்னோட லைஃப்ல எல்லாத்த விடையும் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும்ல. பாட்டு எப்படி உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நியூ மம்மியா பாத்துக்கிட்டாங்களோ, உனக்கு லவ் கொடுத்து உனக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்களோ, உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனாங்களோ, அதே மாதிரி தானே ராதாவும் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.